ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசி பிரியா கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சிம்பிளான எஃபெக்டிவ் ஹேர் க்ரோத் பேக் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலுமே ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, முடி ரொம்ப லீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்களா? இனிமேல் ஃபீல் பண்ண தேவையே இல்லை. இன்றைக்கி நம்ம சொல்கிற இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஹேர் ஃபால் எல்லாமே கண்ட்ரோல் ஆகி முடி நல்லா திக்காக லாங்காக க்ரோத் ஆகும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க நம்ம பேக் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் தான். நம்ம இந்த ஹேர் பேக்குக்கு பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை விட இந்த சின்ன வெங்காயம் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு முடி எவ்வளோ தான் கொத்து கொத்தாக கொட்டினா கூட நம்ம வெங்காயம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹேர் ஃபாலை அது நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முடி கொட்டிரும், திரும்பவும் அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அவங்களாம் வெங்காயத்தை ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல புது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, அதனால நம்மளுக்கு அதிகமாக வேர்க்கும். ஸ்கேல்ஃபில் பார்த்திங்கன்னா நிறைய டேண்ட்ரஃப் வரும். நம்ம ஆனியன் யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்க டேண்ட்ரஃபில் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக நம்ம ஹேரை பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கும். இன்னுமே பார்த்திங்கன்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தான். இஞ்சி வெங்காயத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதோ குருமா வைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே நல்லது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ஃபில் பிளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. அதனால நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக க்ரோத் ஆகும். நம்ம ஸ்கேல்ஃபில் ரத்த ஓட்டம் அதிகரிச்சிச்சு அப்படின்னாலே நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ்க்கு தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஹேரும் நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முடி உடஞ்சி விழுகிறது, ஸ்ப்ளிட் எல்லாம் சரி பண்ணும். முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வளர வைக்கும். இஞ்சி பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நான் தோலை சீவிக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துலேயும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது, இஞ்சிலையும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன். ஓகே, அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு லேசான துணி வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அதனாலேயே கூட நம்மளுக்கு டேண்ட்ரஃப் வந்துடும். ஓகே, எல்லாத்தையுமே நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இப்போது ஓகே, நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த 2 பொருள் கூட நம்ம இன்னொரு பொருள் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாம் ஆயில். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் ஆயில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கோகனட் ஆயில் அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் ஆயிலில் இருக்கிற மினரல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா ஹெல்த்தியாக க்ரோத் ஆக்கும். ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். முடியில் இருக்கிற ட்ரைனஸை சரி பண்ணி நல்லா மாய்ஸ்சரைசிங் பண்ணும். டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். நம்ம முடி உடஞ்சி விழுகிறது, அதே மாதிரி ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளத்தையும் நல்லாவே க்யூர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம முடி நல்லா லாங்காக வளர வைக்கும். இதை பார்த்திங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் நல்லா டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக்கை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் போட்டதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை நல்லா சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பேக்கை ஸ்கேல்ஃபில் இருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் முடி ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த இடத்துலலாம் நிறைய அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு உங்கள் ஸ்கேல்ஃபில் மைல்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மைல்டான ஷாம்பூ சீயக்காவை வச்சு உங்கள் ஹேரை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது யூஸ் பண்ணாலுமே டக்குன்னு சளி பிடிச்சிரும் அப்படின்னா நீங்கள் இந்த பேக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சொல்கிற பேக்கை ட்ரை பண்ணுங்கள். இந்த பேக்கை பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் நல்லா நீளமாக அடர்த்தியாக க்ரோத் ஆகும்.
இந்த ஹேர் பேக்கை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்கள்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம். 10 வயசுக்கு மேலே இருக்கவங்க யார் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேக் பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான். பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சைனிங்காக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். அதனால நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். நம்ம ஹேரில் வந்து அதிகமாக டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இச்சிங்காக இருக்கும், ஃப்ளேக்கியாக இருக்கும். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸும் ஆகும். நம்ம வந்து பீட்ரூட் யூஸ் பண்ணும்போது இது எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே க்யூர் பண்ணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதனால நம்ம ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறது சாதம் தான். நீங்கள் வந்து பழைய சாதமும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷான ரைஸும் எடுத்துக்கோங்க. எந்த அரிசியில் சமைச்ச ரைஸாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ரைஸை பற்றிலாம் நம்ம சொல்லவே வேணாம். அது ரொம்ப நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலே முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் க்ரோத் ஆகும். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வந்து தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஓகே, அரைச்சிட்டு வந்தாச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு லேசான துணியை வந்து விரித்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாலாம் இருக்காது. ஈஸியாகவே ஃபில்டர் பண்ணிடலாம். இந்த பேக் வந்து பார்க்குறதுக்கு க்ரீமியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஹேரில் போய் சிக்கிக்கும். அதனால் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை பார்க்கும்போதே அல்வா மாதிரியே இருக்குது. இந்த பேக்கை வந்து நம்ம ஃபேஸ்க்கு கூட அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும். ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரை வந்து நல்லா சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக்கை உங்கள் ஸ்கேல்ஃபில் இருந்து நுனி முடி வரைக்கும் நல்லா ஈவனாக அப்ளை பண்ணுங்கள். ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்படியே 15 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஷாம்பூ ஒரு ஷியக்கா போட்டு உங்கள் ஹேரை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பூ வந்து பார்த்திங்கன்னா மைல்டான ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள். இந்த பேக்கை வந்து ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் வந்து போட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடி நல்லா அடர்த்தியாக சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். முடியை வந்து தொட்டு பார்ப்போம். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இந்த ஹேர் பேக்கை 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலே ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம். நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இதில் வந்து நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால க்ரே ஹேரை கூட நல்லா சேஞ்ச் பண்ணும். இந்த ரெமடியை யார் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். சளி தொந்தரவு எதுவும் வராது. இன்றைக்கி நான் சொன்ன இந்த 2 ஹேர் பேக்கில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.